அப்படி பாருங்க மீன் இழுத்துட்டு போகுது. தெரியுதா உங்களுக்கு? இல்ல 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 என்ன பூரா வழி வந்து படுத்துடுறா மயக்கத்துல இருக்கு. எண்ணெயை ஊற்றிக்கிறோம், போட்டுக்கிறோம். அப்படியே வெடிச்சிருச்சு. வெந்தயம் போட்டுக்கிறோம், சோம்பு போட்டுக்கிறோம், சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகா போட போகிறோம். பச்சை மிளகா வதங்கிடுச்சு. அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மீன் எடுத்து இப்போ உள்ள போட்டுடலாம். அடுத்து கடலை கழுவி வச்சு அப்படியே மீனை உள்ளே இறக்கி விட்டுருவோம். லைட்டாக ஒரு பரட்டி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம்ப்பா. நம்ம வறுக்க போகிற மீனையும் எடுத்து மேலே வச்சுட்டோம்னா நல்லா காய ஆரம்பிச்சிடும்ப்பா. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மீன் இப்போ ஒரு அரை வேக்காட்டில் இருக்குது. வாடகையே வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இப்படி லைட்டாக மல்லி தலையை அப்புறம் மேலாப்பில் தூவி விட்டுருவோம். 10 நிமிஷத்தில் இறக்கிடலாம். மீன் அரை வேக்காடு வந்திருக்கு. ஆஹா, உங்களுக்கு அப்படியே சாப்பாடு, மீன் பொரியல், இறக்குனா சுட இறக்குனா மீன் குழம்பு. நல்லா எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுப்பா. அப்படி நம்ம ஏற்கனவே மசாலா தடவி வச்சிருந்தோம். மீன் அப்படி உள்ளே இறக்க வைக்கிறோம். மீன் நல்லா முறுமுறுன்னு வந்துருச்சு. மீன் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு அப்படியே சாப்பாடு, இறக்குனா சுட இறக்குனா மீன் குழம்பு, மீன் பொரியல்,